ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக பேர் எதுவும் சொல்ல வேணாம், அண்ணாமலையார் சார்பாக கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. கூட்டு பொரியலோட இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமக்கு இன்னைக்கு வந்து கூட்டு பொரியலோட இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேர் எதுவும் சொல்ல வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துருங்க, பேர் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு பாட்டி. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கும். நமச்சிவாய. ரெண்டா? ஒன்று. ஆமாங்க, இது உப்பு தயிர் பாட்டுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தீங்களா? அப்புறம் நீ சாப்பிட்டால ஹோட்டல்ல அது சொல்ல காசை நான் தேடி போமா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும். தடுக்கூடாது. அதுதான், யாரு அன்னதானத்தையும் யாரு கொடுக்கத்தையும் தரக்கூடாது, அன்னதானம் கொடுக்குறவங்களையும் தரக்கூடாது. ஆமா என்ன தாங்கி ஒருத்தவங்க கொடு. சரி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். கொடுக்குறேன். நீ எங்க வைப்பீங்க? எப்படி வைப்பீங்க? வச்சுறாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் இன்னைக்கு கொடுக்குறவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம். ஓம் நமச்சிவாய. பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் கூட்டு பொரியல் கீரை குழம்பு எல்லாமே சேர்த்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம், அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. 2 குழந்தைங்களா இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்களா? எல்லா குழந்தைங்களையா? இல்ல பையன் மட்டும்தான் இருக்கிறாப்ல. மீதி குழந்தைங்களா? இல்ல மீதி அது அங்க படிச்சிட்டு இருக்கு. இப்போ லீவ்ல கொண்டு சேர்த்துருவேன். சரி சரி. தாத்தா எத்தனை தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். ஒண்ணு கொடு. எத்தனை ஐயா? மோரா கீரையா? மோர் மோர் மோர்.
வெயிலுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான். கீரை மிளகு சாதம் போடுவோம், அதனால மிளகு சாதத்தை கட் பண்ணிட்டு ஒயிட் ரைஸ் தாளிச்ச மோர் ரெண்டா. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா ரெண்டு ஐயா சரி. ஓம் நமச்சிவாய. கீரை சாப்பாடு ஒன்று. கீரையா? ஓம் நமச்சிவாய. இந்தாங்க. ரெண்டு ஐயா. ரெண்டா? தாங்க. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? கீரை கீரை மோர். கீரை மோர் வேணாமா? கீரையை ஒன்று கொடுத்து. கீரை சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. ஊருக்கு வந்தது. ஊருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேர்லாம் எதுவும் வேணாங்க, அண்ணாமலையார் பேர்ல அன்னதானம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும், அவங்க வேண்டிக்குங்க. வாழ்க வளமுடன். போயிட்டு வாங்க. இடையில வரவங்க குடும்பம் எத்தனை வேணும்? ஏன்னா சைடு வழி எல்லாம் ஓம் நமச்சிவாய. ஒன்று கீரை சாப்பாடு. ஒன்று கீரை சாதம். அவர் கொடுக்க மாட்டேன் நான், கட்சியா இல்லை, இன்னும் தான் லாஸ்ட்டாக வாங்கி போவார் அவர். ஒரு ஒன்று ஒன்று. வாங்க வாங்க சார். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? ரெண்டு. ரெண்டு. எப்படி இருக்கீங்க சார்? நமச்சிவாய. பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சரிங்களா? பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். ரைட். சாப்பாடு இருட்டு சரி இப்போதான் வந்து ஐயா, ஒரு நிமிஷம் ஓரமா இல்லைங்க, சூட போகுது உங்களுக்கு. இருட்டு ஐயா நம்ம ஸ்பான்சர் அவரு, நமக்கு 3-4 வாட்டி சாப்பாடு கொடுத்துக்கிறாரு. நமச்சிவாய். உங்களுக்கு அண்ணாமலையார் படம் கொடுக்கவே இல்லை நான். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சார் சாப்பாடு கொடுங்க. நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேர்லாம் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் கடவுள் பேர்லயே சொல்லி கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. நல்லா இருக்கணும், வேண்டிக்கங்க. நமச்சிவாய். ஏண்டா? நமச்சிவாய். ரெண்டு. ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க ஒன்று ஒண்ணா? சரி. மோர் அவருக்குடா ஒண்ணு, உங்களுக்கு ரெண்டா? நீ லைன்ல இருந்து நேரம் வாங்கி போயிடலாமா? சரி, அப்ப நம்ம போயிட்டு வந்தே கொடுக்கலாம். இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேர் எதுவும் தேவையில்ல, கடவுள் பேர்ல அன்னதானம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். நமச்சிவாய். மோரா கீரையா? மோர் பொரியல் வேணாமா? மோர் மட்டும் போதும். ஒக்கட்டி சுசிலா, என்ன புதுசா வாழ்த்தலாம் ஆரம்பிச்சிட்ட? அப்படி போட்டு எல்லாம் வாழ்த்திருக்கிற, புது பிசினஸா? சரி 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 சரி. இரு, நீ கேட்டது எவ்வளவு கேட்டா? எவ்வளவு கேட்டா? நீ ஒக்கட்டி தானே கேட்ட. அது வேணாம், வேஸ்ட், இன்னொருத்தருக்கு போக வேண்டியது. ஓகேவா? இந்தடா போய் சாப்பிடா போடா. ஐயா, மனசார வாழ்த்துறேன். விநாயகர் தான் பத்தியால் தான். சரி சரி சரி, போயிட்டு வா. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. இப்போ நான் திடீர்னு தான் நீ வந்தேன். அப்படிங்களா? அப்படியே ஒய்ஃபு பசங்க நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நீங்க நம்ம அன்னதானம் போட்டுருக்கலாம்ல. வந்து வரும்போது சொல்லுன்னு தான் வந்தேன். பாப்போமா என்னன்னு தெரியல, சரி. பார்த்துட்டு போ. சாப்பாடு நம்ம எப்படி இருக்குன்னு நீ ஒரு சாப்பாடு ஒரு செட்டு கொடு. சாப்பாடு என்ன தாத்தா இங்க வந்துட்டுக்கிறா? குடிக்க வந்து ரைட். மசாலே கைஸ். சரி இந்த வரேன். ஓம் நமச்சிவாய சார். நன்றி. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. சரி, நான் அப்படியே பொண்ணு சொல்லினே வந்தேன். இரு, ஒரு கிலோ புடுத்துற அப்புறமா வச்சு விடு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப. இப்ப போய் எத்தனை வை.
ரைட்டு எது கொடுத்தா எடுத்துன்னு போய் ஒன்றும் நான் வரேன். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பாக சார், தேங்க்ஸ் சார். பொரியல் மட்டும் வாங்கிக்கினீங்களா? அது தனி காசு வாங்கிக்கோ. அதுக்கு பொரியல் மட்டும் தான் தனி காசு. அதுக்கு சோறு வெறும் மட்டும் வாங்கி ₹2 இது நீ வாங்கி கொடுத்துட்டனா இது டேஸ்ட் பயங்கரமா இருக்குது. ₹10 சரி, ₹10 இது வாங்கி கொடுத்துருவியா? இதுல எவ்வளவு பொருள் போடுறோம் தெரியுமா? அப்ப எல்லாம் கிளம்பி போனா ₹500 செலவு. ஓம் நமச்சிவாய. ரெண்டுமே கீரையா? மோர் வேணாமா உங்களுக்கு? மோரா? ஒரு மோர் ஒன்று குத்துறவர் பட்டம் இந்தாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. 2 கீரை மோர் பேர் பெருமா கேட்டுக்கிறாங்க டெய்லியும். எனக்கு அவள் ஏன் அவளை? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் வேண்டிக்குங்க. ஒன்று கொடுத்துறவருக்கு. சரி, சாப்பிடுங்க தாத்தா. வரட்டுமா? ஓம் நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. ஒண்ணு கொடு. கீரையா மோரா? அதான் உங்களுக்கு எது வேணும்? மோர் கொடு. கீரை மோருமா? ரைட், மோர். அடிக்கிற வெயில்ல 98 ஓடிக்கிட்டு அடிக்கிற வெயில்ல எங்களால முடிஞ்சது. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. தேங்க்யூ ஐயா. நமச்சிவாய. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 2 போறோம். ஆமா. கீரை கொடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சங்கராய நமஹ, அருணாச்சலாய நமஹ, சிவசங்கராய நமஹ, நமச்சிவாய நமக. கமலஹாசன். ஓம் நமச்சிவாய நமக. இந்தாங்க, சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. இந்தாங்க, சாப்பிடுங்க. நமச்சிவாய போட்டுற போறீங்க. ஓம் நமச்சிவாய. சிவசங்கராய நமஹ. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஒரே ஒரு சாப்பாடு குழம்பு. மோர் இருக்க மோர் நேற்று மோர் வேணுமா? கீரை குழம்பு வேணுமா? மோர் மட்டும் இந்தாங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஜிஹெச் தான் போனோம். அதான் ஐயா, இது ஜிஹெச் தான் போனோம். ஏன்னா அது கிட்னியில் எதனா கிட்னி கல்லீரல் எதனா டேமேஜ் ஆகிருக்கும். நீ ஜிஹெச் தான் போனோம். இந்த காலம் வீங்குது, இந்த காலம் வீங்குது, எல்லாமே வீங்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஹெச் போங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க. மாத்திரை மருந்துலாம் செட் ஆகாது. நான் 2 காலம் வீங்கிடுச்சு, கையும் வீங்குது, முகமும் வீங்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஜிஹெச் போங்க, சரிங்களா? வயிறு ஏற்கனவே உபசம் இருந்துச்சா இப்போதான் ஆகுதா? அதான் நீங்கள் ஜிஹெச் போங்க. அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. அவங்ககிட்ட காலையிலே போங்க, இல்லை இப்போ கூட போங்க, போயிட்டு சொல்லுங்க, அவங்க பார்ப்பாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம எதுவும் தெரியாமல் சொல்ல. வாங்கிக்க கொடுத்துருணும் இல்ல, அதுதான் அது. ஏன்னா இது நம்ம பார்க்க முடியாது. மாத்திரை மருந்துல சரியாவாது. இது காலு கையெல்லாம் வீங்கி இருக்குது. அதனால நீங்க அங்க போறது தான் பெட்ரு. நீங்க அங்க போறது மட்டும் தான் பெட்ரு. வேற இங்க யார்கிட்டயும் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. இது நேரா அங்க போங்க. இது நம்ம டாக்டரே வந்தா கூட சரி, ஜிஹெச் போனீங்கன்னா தான் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான். பாருங்க, சாப்பாடு கொடுத்து. சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. 2. ஓம் நமச்சிவாய. தாத்தா நமக்கு 1 கலவை கலவை சாதம் இல்லை தாத்தா. சரி மோர். மோரா? மோர் கொடுத்துறோம். 1 கொடுங்க. ஒண்ணுதான். வெயில் டைம்ல போடுறதுல தாத்தா ஜீரக சாதமும் மிளகு சாதமும் வெயில் குளிர் டைம்ல வேணா ஜீரக சாதம் மிளகு சாதம் போடலாம். அதனாலதான் வெயில் காய எடுத்துக்குங்க. இது கூட்டு வேணாமா? கூட்டு வேணாம், ஊறுகாய் மட்டும். சரி, ஊறுகாய் மட்டும் கொடுறாரு. மோர் 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 எல்லாம் கேம்ப் இந்த வாரத்தில் சொல்லணும். இந்த வாரத்துக்கு இந்தடா போயிட்டு வாடா. ஓம் நமச்சிவாய. 2. மோரா கீரையா? கீரை சாப்பிட்டுட்டு தயவு செய்து எல்லாமே குப்பை தொட்டியில போடுங்க ஐயா. 2 கொடுங்க. ஓம் நமச்சிவாய. இதுனா ஐயா தண்ணி வேணாமா? நமச்சிவாய. நாளைக்கு வர குழம்பானே. ஏன் இன்னைக்கு புதன்கிழமை கீரை தான் வரும். யாருன்னா ஸ்பான்சர் மெனு மாற்ற சொன்னா மட்டும்தான் மாற்றுவோம். ஒன்று மட்டும் கொடு. கீரையா மோரா? கீரை 2 கீரை 1. மோர் கொடுங்க. மோர் 1. கூட்டு 1. கூட்டோடு தான். 1 குத்தா கூட எல்லாருக்கும் கூட்டு வச்சு தான் கொடுக்குறோம். சரிங்க. முச்சாய் 2. சாப்பிடல சாப்பிட்டுருப்பேன். நான் யாரையுமே எதுவுமே சொல்ல. நான் சொல்றது ஒரே ஒன்றுதான். சாப்பிட்டு இருக்கிறவங்கள தான் சொல்றேன். சாப்பிடாதவங்கள நான் சொல்லவே இல்லையா. நமச்சிவாய். போட்டுறாதீங்க. நீ ஒருத்தர் தானே வா. மோர் 1. ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்துருவாரு. இந்தாங்க போயிட்டு வாங்க. இந்த ஒரு பொரியல் 1 கொடுத்துரும். இந்தாங்க போய் சாப்பிடுங்க. ஒரே ஒரு வெள்ளை சாதம் கீரை. ஒரு வெள்ளை சாதம் ஒரு கீரை. 11:30 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல, நீங்கள் இப்படி வாங்க. 11 எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. சொல்கிறேன், பாதி பேர் சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேன். இல்லைண்ணா 11:30 மணிக்கு தான் அங்கே எங்களால் கொடுக்க முடியும். எங்கே ஸ்டார்டிங். ஏன்னா முதல்லையாவது 2 சாப்பாடு ஒரு வெரைட்டி சாதம் பாக்ஸ் செஞ்சோம். இப்போ ஒரு 2 ஒயிட் ரைஸு. 2 ஒயிட் ரைஸுக்கு ஒரு பக்கம் கீரை கட்டணும், ஒரு பக்கம் மோர் தாளிச்ச மோர் கட்டணும், ஒரு பக்கம் பொரியல் கட்டணும். பொரியல் இது பண்ணோம். இப்போ வேலை வந்து என்ன ஆகுது, பொருள் அதிகமாக நேரம் ஆகும். ஆமாம், இப்போ எல்லாருக்கும் 10 கையாகுது. 2 ஸ்டாப் போட்டாலும் இவ்வளோதானே பண்ண முடியும். அங்கே தான் 11 மணி 11:30 மணி எங்கே உபேர்லிங்க தாண்டா ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அட்லீஸ்ட் 1.5 மணி நேரமாக தான் ஆகிடும். பாதி தூரம் வரும். எங்க சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? இந்த வார்த்தையாக கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு. ஏன்னா இவங்களுக்கே மனசாட்சி தெரியணும். அதாவது நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டு வந்துட்டோம், அந்தாண்ட எங்கேயும் இருக்க மாட்டாங்க, நம்ம என்னடா அப்படின்னு இவங்களுக்கு அது புரியணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற இங்க வந்து 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீ இவ்வளோ ஐட்டம் பேக் பண்ணணும். நான் ஒண்ணுமே கிடையாது. சாப்பாடு வடிக்கிற சாப்பாடு தான் 9 மணிக்கெல்லாம் வந்துடும். 9 மணிக்கெல்லாம் நான் மாட்டணும் சாப்பாடுக்கு. என்னடா 9 மணிக்கு மதிய சாப்பாடு கொடுக்குறேன்னு கேட்பீங்க நீங்க. ஏன்னா 9 மணிக்கெல்லாம் எனக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். அதை பேக் பண்றது தான் கஷ்டம். கிட்டத்தட்ட இப்போ இது வந்து 400 சாப்பாடுனா இதில் வந்து 400 பேக் பண்ணணும். அதில் 400 பேக் பண்ணணும். 800 ஆகுது. அந்த பொரியல் 400 பேக் பண்ணணும். 1200 ஆகுது. பாக்ஸ் 2 400னா எவ்வளோ ஆகுது? 2 பாக்ஸ் 800 பாக்ஸ். இவ்வளோ திருத்தியும் பேக் பண்ணணும். அப்போ இதுதான் சாதாரண வேலையா? அது சொல்லுங்க. அசோக் குத்தாச்சு. அசோக் வாங்கி போயிட்டார். சரி, ஒரு சாதம் கூட்டு வேண்டாம்.
தண்ணி வேண்டாம். பேக்கிங் தான் வேலை. அந்த கஷ்டத்தில் இருந்தால் தான் தெரியும். சாதாரண வேலை கிடையாது. பேக்கிங்னா அவ்வளோ சிரமம். 9 மணிக்கெல்லாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு வந்துடும். கிட்டிக்கு தாத்தா உன்னுடைய தம்பி மாதிரியே ஒருத்தர் நான் அங்க பார்த்தேன். நிச்சயமா இதே குறுந்தாடி, இதே முகம், இதே உன் தம்பியா அண்ணன் இல்ல, அவரு இன்னும் கொஞ்சம் வயசு கம்மி. அப்படியே உன்ன மாதிரியே உரிச்சு வச்சுக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? நாங்க அவர் எத்தனை கொடுங்க. தம்பி நினைக்கிறாங்களா தாத்தா? அண்ணன் போயிட்டாரு. ஒருவேளை எம்மலிங்கத்தில் மறுபடியும் பிறந்திருப்பாரோ? யார்? நான் அவர்கிட்டயும் சொல்லி அமிச்சேன், டிக்கி தாத்தாக்கு உங்களுக்கு எதனா சொந்தமா அப்படின்னு கூட கேட்டேன். போலாம் காமிக்கிறேன். உங்களுடைய உடன் பிறப்ப வேணாமா? ரொம்ப கோபக்காரா இருப்பாரோ? ரொம்ப கோபக்காரா இருப்பாரோ? இல்லையா? சரி சரி சரி. சாப்பாடுங்களா? ஒண்ணு. எந்த ஒண்ணு? வெள்ளை ஒண்ணு. அந்த வெள்ளையில எந்த வெள்ளை? இந்த வெள்ளையில என்ன வேணும்? சோத்துல என்ன வேணும்? குழம்பா, மோரா? குழம்பு தான். கூட்டு வேணும். கூட்டு வேணாம் ஐயா? பள்ளி கூட்டு. இங்க பாருங்க மகாஜனங்களே, இதுல எங்கன்னா பருப்பு, இதுல எதனா கடிக்கிற மாதிரி இருக்குதா? இதுல எதனா பல்லுல கடிக்கிற மாதிரி எதனா இருக்குதா? ஆரம்பத்துல பொரியல் போட்டோம், இவங்களுக்கு பல்லு பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டோம், அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம், கூட்டாக்கிட்டோம். பொரியல் வேற, பொரியல் செலவு கம்மி, கூட்டு இன்னும் அதிகம். ஏன்னா இன்னும் காய்கறிகள் போடணும், இன்னும் பருப்பு போடணும், என்ன பண்ணோம். ஓகே, நான் சாப்பிட்டுக்கிறேன். எவ்வளோ வேக வச்சு அப்படியே குழன்னு கொடுக்குறோம். ஏன் சொல்லுங்க, இவங்க சரி பல்லு சில பேர் இல்லாம இருக்கிறாங்களே. ரெண்டு நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஏன்னா பாத்தீங்களா இல்லையா? பார்க்கவே இல்லை. யாரும் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டா போடாதீங்க. மோரு கீரை குழம்பு. வெயில்ல நமக்கே தாங்கல. வெயிலே உட்காந்துக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சுற்றதுக்கே எங்களால் சுத்தமாக முடியல. காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வெயில் வரைக்கும் உட்காந்துக்கிறீங்களா எப்படி இருக்கு? அதனால தான் கொஞ்சம் கூலிங்காக போட்டுன்னு வரேன். ஓம் நமச்சே தாத்தா. நோ சன்னியா தாத்தா. மேங்காய் ஜூஸு, ஒரு லெமன் ஜூஸ், ஒரு சோடா, லெமனு, அது இதெல்லாம் ஒன்று கொடுக்கணுன்ற. அப்பப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கொடுக்கணுன்ற. அரை மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும். இல்லை சாமியா, இது ஒன்று எடுத்துருங்க. ஒன்று போதுமா? ஒன்று போதும். மோரா இல்லை, அது என்ன கீரை. புரியல. ஒரு மோர் எல்லாம் தாத்தா எப்போ கொடுக்க சொல்லிட்டோம்? எப்போ கொடுக்க சொல்லிட்டோம்? ஓகே, கத்திரி போய் கொடு.
இல்ல இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணல, தாத்தா சொல்லிட்டார்ல. அரை மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மோர், ஒரு லெமன் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு மேங்காய் ஜூஸ், ஒரு கொக்கோ கோலா, கூலிங் பீரா. இல்ல அது கூல் ட்ரிங்க்ஸ் தானே? இல்ல இல்ல அப்படித்தானே ஆரம்பிக்கிறானுங்க நீ பாதி பசங்க வாழ்க்கைய. டேய் ஒண்ணு இல்லடா கூல் ட்ரிங்க்ஸ் தானே அப்படி, அதனால நீ இதையும் சொல்லிட்டு வரி. 10 நிமிஷம் ஒரு வாட்டி தாத்தா? 10 நிமிஷம் ஒரு வாட்டி, 10 நிமிஷம் இருந்தா போதும். உங்களுக்கு தான் மாமா. ஐயோ அண்ணன் வந்துட்டு வர என் மூத்த காமிக்க. ஆனா உண்மையிலேயே கிரிவல பாதையில எல்லாம் வந்தாலும் வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. நீ இவ்வளவு வரும்போது 10 நிமிஷம் ஒரு வாட்டி ஆறுனா ஒருத்தவங்க எத்தனை வந்து குத்துன்னு இருக்க போறாங்க எல்லாமே. கூலிங் கூலிங்கா சாப்பிடுங்க ஐயா. ஓ அதுவும் இருக்கிறாங்க. இல்ல இப்போ வருவாங்க முன்னாடி கொடுத்தாங்க அங்க. நான் அப்பா அங்க பிள்ளையார் குடியில அதில் வேலை செஞ்சுருங்க. அப்போ இப்பதான் கொடுக்குது இல்லையா? எத்தனை வேணும்? ஊறுகாய் கொடுக்குறாங்க. பொரியலுக்குது எதுக்குன்னு கேட்கறான் அவன். ஊருக்கு சோறு சாப்பிடணும். ஓ சரி. பொரியலுக்குது ஊறுகாய் எதுவும் கேட்டா ஊறுகாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். தாத்தா என்ன அம்மா நேரம் நான் போ தாத்தா, நீ கிளம்பி போயிருந்தா என்ன பண்ணிருப்பா? நைட்டுக்கு சாப்பிடுவேன். நைட்டுக்கு சாப்பிடுவியா? சரி அப்ப நைட்டுக்கே சாப்பிடு, நான் போயிட்டு வரட்டுமா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நான் சாப்பிடுங்க. இப்பதான் மோர் குடிச்சிட்டு வரேன், சாப்பிடுங்க. வாங்கிக்கோ. நான் எண்ணெய் கடை போட்டியா? இல்லை சாமி, பக்கத்து கடை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரீ நல்லா இருக்கு. ஓ நம்ம ஊருக்காக வாங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக. சரி இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கு. சரி நம்ம சரி. சிவாய நமச்சிவாய நம. நாங்கள் வெளியில் ஓடி நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய். 2 வெள்ளம் கூட கீரை மோர் வேணாம் ஐயா. ஏன் மோர் வேணாம்? ஜுரம் வருதா? இரும்பி காமிக்கணுமா? அடிக்கிற வெயில்ல 5 மோர் குடிப்பேன். நமக்கு மோர் ஆகாது. சில பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுது இப்பெல்லாம் மோர் கேட்டு வாங்குறாங்க. கீரையே வேணான்னு. என்ன வெயில் அடிக்குது? 100 டிகிரி மேல அடிக்கல வெயில. எவ்வளோ கொடுத்தா அவரு கொடுக்க, எவ்வளோ கொடுத்த வேண்டியதா? அவங்க தான் வேண்டாம், ஒரு கலவரத்தை கொடுத்துருவோம். வெள்ளை மோர் கொடுக்க மோரே வச்சுறாங்க. அப்புறம் அவர் தான் தூக்கி போடுவோம். ஆஸ்பத்திரிக்கு ரூபாய் கொடுத்து கூட்டு போடுவோம் செலவுக்கு. குடிக்கிற பீடியில 4 கம்மி பண்ணாவே பீடியே குடிச்சா அது பாக்கெட்ல எடுத்து வந்து இருக்கு. 20 தானே வாங்கிட்டா? 20 தானே வாங்கிட்டா? என்ன கேக்குறேன், புடிக்கிற பீடியில 4 கம்மி பண்ணனா ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லன்ற அந்த பாக்கெட் கட்டு கொடுக்குறியா அவருக்கு? 20 தானே வாங்கியிருந்தா? 20 தானே இல்ல வாங்கி வந்துக்கிறாரு. உனக்கு தான் கொடுக்க சொன்னாங்க ஒருத்தங்க. உனக்கு அப்படியே போயிடு. எங்க போய் சாப்பிட்டு வந்தானு போய். ஒரே இடத்துல இத்தனை டிஃப்ரெண்டான ஆட்கள். 2 கீரை கேக்குறாங்க, 2 மோர் கேக்குறாங்க. இப்போ வச்சுக்கிட்ட ஊருக்கா பொரியலுக்கு இருந்தா தண்ணி உனக்கு 2 மோரா கீரையா? கீரை 1 மோர் 1. 6 அடிக்காம வர்றேன். எப்படிதான் உங்களுக்கு கேக்குது? தெரியாது இல்ல, நான் 6 அடிக்காம தான் வரேன். சாப்பாடு எங்க இருந்தாலும் கழிச்சு மாசம் ஆச்சு நாங்கெல்லாம் வந்து. நான் உன்னை எதுவும் சொல்லி 6 மோர் வேணுமாமா? மோர் ஆபீஸரா இருக்காங்க போது அவங்க மிஸ்டர்ஸ் வந்து நிக்கிறாங்க. அவங்க தூங்காது, அவங்க பேர் தூங்காது. சரி அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க போல இது. அவங்க தம்பி உடம்புல வந்து நிக்கிறாங்க. இப்ப யார் உடம்புல நின்று இருக்கீங்க? அவங்க தம்பி உடம்புல இருந்து நிக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. என்னப்பா அது சினிமா கேமராமேன் அவர். கேமராமேனா? சினிமா கேமராமேன். அவங்க உங்களை போட்டோ எடுத்து உங்க உடம்பு தான். உங்களை போட்டோ எடுத்து அனுப்ப போறாரு. உங்க எனக்கு தான் நல்லா ஆபீஸ்ல ஆனந்தங்கள பாத்ரூம்ல குளிச்சு நிறுத்தாரு.
அவங்க பெரிய எண்ணெயில் இது நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்தது எப்படி இது அவங்கள கோயில் வச்சு அந்த குடும்பம் அப்படின்னு இப்படி எதனா பேசி பிரச்சனை மாட்டி விட்டு போயிடுங்க. நிஜமா சொல்றேன். அவங்க சந்தோஷம் எங்க பற்றி தூங்க தெரியல. இந்த வர சார் என் பேர் சிட்டுக்குருவி, என் பேர் இளமாறன். சிட்டுக்குருவின்னு கூப்பிட்டு ஏன் வரீங்க? சரி என் நேரம் அப்படி ஆகி போச்சு. ஒன்று. ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ரெண்டு தான். நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. பத்திரமா திரும்ப. நமச்சிவாய. நமச்சிவாயம். வாடா வாடா. போடா போடா. சாப்பிடு சாப்பிடுங்களா. எத்தனை வேணும்? 2 கிலோ. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இது தண்ணி வாங்கிக்கணும். எடுத்துமாங்க, பத்திரமா எடுத்துமாங்க. 2. ஓம் நமச்சிவாய. தண்ணி தாங்க. 2. ஓம் நமச்சிவாய. தண்ணி 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 என்னம்மா? 2. ஓம் நமச்சிவாய. எனக்கு ரெண்டு இந்தாங்க இந்தாங்க தண்ணி இந்தாங்க. தண்ணி ஐயா. நமச்சிவாய. நிறைய இருக்கிறதால அது மொத்தமாக எடுக்க முடியல, விழுந்தது. தண்ணி கொடு. ஓம் நமச்சிவாய. தாத்தா ஒண்ணா மோரா கீரையா? கீரை எனக்கு தெரியும். இன்னைக்கு கீரைன்னு உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும் கீரைன்னு? கண்டிப்பா தெரியும். எப்படி தாத்தா தெரியும் உனக்கு? தெரியும். யார் சொன்னது? இல்ல சொல்லிட்டு போ. நானே தான் சொல்றேன். நீ எப்படி சொல்லுவ? கீரை சொல்லுவேன். கீரை கொடு. எத்தனை? 2. சாப்பிட்டியா? சரி. அவருக்கு வாட்டர் பாட்டில் கொடுங்க. கொடுங்க விட்டா. என்ன பாக்குறது? இப்படி வையா. இப்படி கூட அவர்கிட்ட கூட குப்பையில போடு. கொடுத்தாங்க. அது இப்படி தெரியுது. யாரு கொடுத்தது? எப்படி வைக்கணும்? இப்படி அகலத்துலங்க வா. இங்க வா. இப்படி டச் பண்ணு வச்சுக்க. தொகுதா குட்டி பாக்ஸ். இது இப்படி டச் பண்ணு. குட்டி பாக்ஸ் வந்துச்சா? இதை போல இருக்கும். அது போல இருக்கணும். யாரு? கர்ணனா? சரஸ்வதி சபதம். சரஸ்வதி சபதம். கேம்பு போடும்போது வாடா. கேம்பு போடும்போது சொல்றேன். அப்ப வா. எப்ப வீந்தா? எப்படி? சரி
சரி நான் கேம்புக்கு வரும்ல அங்க போடும்போது யாருன்னா இது பண்ணி அனுப்புறேன் அங்க வா செக் பண்ணிக்கோ அண்ணா ஒரே நிமிஷம் அப்பா வரேன் எங்க வீந்தா ஆ அங்க நிக்கிறீங்கல்ல தெரியல ம் இன்னும் முன்னாடி தெரிவிங்க இப்போ கண்ணுக்கு பார்வை கொஞ்சம் கம்மியாகுதா சரி கேம்புக்கு வா என்ன கண்ணாடி என்ன போட சொல்றேன் சரி ம் சாப்பாடு வாங்கினியா சார் சொல்லுங்க சார் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அப்படிங்களா சந்தோஷம் ரொம்ப நன்றி. ராணிப்பட்டம் மாவட்டம் ஐயா சரிங்க நாங்களும் வள்ளிமலை மாதத்துக்கு ஒரு டைம் சரி சாப்பாடு ஒரு நிமிஷம் ஒரு சாப்பாடு மட்டும் ஒரு செட்டு மட்டும் வாங்கிக்கோங்க எனக்கு வேற யாருக்கும் பரவாயில்ல வாங்க ஒரு செட்டு சாப்பாடு கொடுங்க. மாதத்துக்கு வாங்கம்மா, வாங்கம்மா. வள்ளிமலையில் ராணிப்பட்டம் மாவட்டம் சரி காஞ்சிபுரம் ரோடா இப்படி போயிட்டு இந்த ரிங் முடியிற நேரத்துல லெஃப்ட் திரும்பணும் இந்த ரிங்கு வட்டம் முடியிற நேரத்துல போய் கேளுங்க பார்த்தாங்களா நமச்சிவாய நமக ரொம்ப சந்தோஷம் இதுங்க ஒரு அண்ணாமலையார் படம் கொடுத்துருக்காரு நமக்கு ஆசிரமம் இல்லைங்க இதுதான் ஆசிரமம் இதுதான் எல்லாமே சொல்லிட்டு பார்த்தேன் ஓம் நமச்சிவாய ரொம்ப நன்றி வாங்கம்மா பத்திரமா எடுத்துட்டு போங்க நல்லது அவங்க அது பொங்கல் சரி வரேன் சரிங்கம்மா வாங்கம்மா நமச்சிவாய் ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துருக்கு பாரு போயிட்டு வாங்க எத்தனை வேணும் ஐயா நமச்சிவாய் அவங்கள பார்க்கல ஓம் நமச்சிவாய நமச்சிவாயம் எத்தனை வேணும் நமச்சிவாய என்ன தாத்தா நாமளே அப்படி ரொம்ப நமச்சிவாய் ரெண்டா சரி இப்படி போனேன் இப்படி வந்தா நான் அப்படி போறேன் நீ பின்னாடியே போனா நான் தள்ளிட்டே போவேன் சிவாய அருணாசல சிவாங்க நமச்சிவாய் நல்லா இருக்கு நிழல்லே நிறுத்தினாலும் வெயில் அதிகமா இருக்கு நிழல்லே நிறுத்தினாலும் கண்ணு எரியுது அது நமச்சிவாய் வெந்தயம் இருக்குதுங்க வெந்தயம் கூட தினம் ஊற போட்டு நைட் சாப்பிட்டு உங்களுக்கு அப்போ அது மாதிரி குளிச்சு எதுவுமே கிடையாது ரெண்டா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் எப்படி வர வண்டியில் வர்றீங்க ஏன் இப்படியே தான் வரோம் ஏன் நாங்களே உட்காந்துருக்க முடியல நீங்கள் வண்டியில் வர்றீங்க உட்காந்துக்க முடியல ஏன் உட்காந்துருக்க முடியல ரொம்ப வெப்பம் வெயில் சொல்றாரா வெயில் இருக்குதா 10 ரூபாய்ங்க நம்மளோட வீட்டு அவருக்கு அதிகமா இருக்கும் காரில் ஓம் நமச்சிவாய சாப்பிடுங்க கடை நான் வாங்கியிருக்கேன் அவர் வாங்கியிருக்காரா தெரியல என்ன வாங்கிருக்கு கடாவா நான் எந்த கடாவும் வைக்கல கடை இல்லை கடன் அவனுக்கு என்ன அதனால விட்ட காலத்தோட இதுக்கே போகுது நீர் பேக்கோ யாரை பேக்குன்றீங்க எந்த வார்த்தையிலே பிரச்சனை ஆச்சு யாரு பேக்குன்றாரு நீர் பேக் பேக்கு அப்படின்றாரு நீர் பேக்கு நீர் கொடு தண்ணி கொடு யாரை பேக்குன்றீங்க வந்து அது வேணாம் அதான் யாரை பேக்குன்னீங்க நீங்க யார் சொல்லுங்க சாமி ஆ சாமி இப்போ என்ன வேணும் நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா உடம்பு சூடாக ஜீரோ இது வெந்தய தண்ணியா தண்ணி மட்டும் மென்று சாப்பிட்றோம் நைட் சாப்பிட்லாங்க இல்லைன்னா காலையில் 60 சாப்பிடலாம் இது எப்பவுமே ஊற வச்சுக்கிறீங்க அப்பப்போ தேவைன்னா வெய்ய காலம் தான் ஆரம்பிச்சிடணுங்க
சரி சரி உடம்பு சூடாகாதுங்க, கண்ணுக்கு சூடு, கண்ணு எரியாது. சரி சரி உடம்பு குளிர்ச்சியாகும். வெந்தயம் குளிர்ச்சிதான். மோசம் ஃப்ரீயா போகுங்க. சரி 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 சரிங்க. தாத்தா பேக்குன்றாரு என்ன? அப்படியே வேலை சாமி, அப்படியே என்ன பேக்குண்ணா தெரியல சாமி. இவரா பார்த்து ஒன்று விட்டு அதை விட்டுக்குறாரு. எத்தனை சாப்பாடு வேணும்? ஒன்று 40 ரூபா கேட்க முடியும். கொடுக்கணும். நீ பேக்குன்றதுக்கு எனக்கு முதல்ல என்ன எதுக்கு பேக்குன்னு திட்டினா? பேக்குன்னு திட்ட சாமி, தண்ணி வேணுமா? அப்படி வேணுமா கேளு. நீர் பேக்கு மறுபடியும் பேக்குன்ற பாரு. தண்ணி வேணும். தண்ணி வேணும்னு கேளு. இல்லமாமா ஆந்திரா பாஷா. கன்னடா தெரியும் அவருக்கு. கன்னடா தெரியுமா? தெரியும், கன்னடா தெரியும். கன்னடா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியும் வச்சு எனக்கு எப்படி தெரியும்? நீ பேசுறீங்கள, என்னைக்கு பேசுறேன் நான்? அதெல்லாம் வந்துட்டு லாங் லாங் ஓடு ஓட அப்படின்றது. என்ன ஸ்வீட் கீட்டு இல்லை லீவ் விட்டாங்க மக்கள். ஆமா மறந்துட்டாங்க போகுது. ஆமா ஆமாம்மா. கனடாவில் என்ன பேக்குன்னா நாளைக்கு திட்டுறாங்கப்பா. நாளைக்கு நாளைக்கு என்ன கனடாவில்? நாளைக்கு டுமாரோவா? கனடாவில் நாளைக்குன்னா என்ன? அதான் தெரியலையே. சும்மா இப்போ பேக்குக்கெல்லாம் ஒரு அர்த்தம் சொல்லுதுல்ல. நாளைக்கு நீ ஒன்று இப்போ கன்னடாவில் நாளைக்குன்னா என்ன? ரேப்பு. ரேப்புன்றது நீ பேக்குன்ற ரேப்புன்ற போ. நீ சரியில்லை உங்களுக்கு. நீ பால் சாக்கெட்டு வராது கிட்ட வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கிற நீ. நாளைக்கு அர்த்தம். கன்னடாவில் கேட்டாரு. கனடாவில் தெரியல. தெரியாம 1-2 வார்த்தை கட்டு வச்சுக்கின்னு. ஒய்ஃப் கனடாவா? இல்லை கனடா சரி பேசுவோம். அப்படியே நீர் பேக்கா அப்படி அப்படியே யாரை பற்றி பேக்கணும்? உங்கள் அப்பா பேக்கு, உங்கள் அம்மா பேக்கு எல்லாம் முடியுவேன். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் சிரிக்குது சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு மனைவி கூட இருந்துட்டு விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறிய நியாயமா? தண்ணி வேணுமா? நான் கேக்குறேன். இப்படி எல்லாம் பழைய நினைவுகள் இப்ப இப்படி அசைப்படுறிய விட்டுட்டு வந்து இப்படி உட்காந்துக்கிறிய இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாயமா? நீ பண்றது நியாயமா? நாளைக்கு கனடாவில் என்ன? ரேப்பு மறுபடியும் கட்ட கட்ட வார்த்தையில பேசணும். போக்சோல பிடிச்சி கொடுத்துரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. அங்க போனாலும் சோறு, இங்க வந்தாலும் சோறு. ஆக மொத்தத்துல உங்களுக்கு தேவை சோறு. போயிட்டாங்க. அவர்கிட்ட கேளுங்க, அவர் கனடாவில் சொல்லுவார் நாளைக்குன்னா என்னன்னு. ரேப் மறுபடியும் இந்த பாரு சார், அப்பத்துல ரேப்புன்னு பேசிக்கிறாரு சார். நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? காலையில் அப்படிங்கிறது வெளிக்கும் தெரியல. பெலகே பர்த்தினா நாளைக்கு வரேன் அப்படின்னு அர்த்தம். அவர் வெளிக்கின்றாரு. முதல்ல வண்டி ஓடிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுதானுங்க. நீ டுமாரோன்ற அப்புறம் ரேப்புன்ற அவர் சொல்றாரு. ரேப்புல வேற நாளைக்கு நீங்க அடுத்து நல்லா முதல்ல வண்டி ஓடிட்டு ஞாபகம் இருந்துச்சு. அவருக்கு கன்னடாவில் அப்படிலாம் தெரியும். அது அமுக்கமுகமா இருக்கீங்க. மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும். அது அமுக்கமுகமா இருக்கிறாரு. சரி, இவரும் டிரைவர் தான். ரூட் மாறிட்டாரு, அதனால இந்த பக்கம் வந்துட்டாரு. உங்க மனைவி இருக்கிறாங்கல்ல? இவரும் இருக்காங்கல்ல? இருக்கிறாங்கல்ல? இருக்கிறாங்களா இல்லையா? மனைவியுடைய ஞாபகம் அசைப்போடுது. ஆனா தண்ணி பத்தாது, அப்புறம் பேசிட்டே இருந்தா முடி நெரிச்சாலும் உன்னா மாதிரி தான் குருஜின்னு ஒருத்தர் இருந்தாரு. என் பொண்ணை பத்தி பேசாத, என் பொண்ணை பத்தி பேசாதன்னாரு. வந்தவனே டக்குனு ஏறி உட்காந்துனாரு. செத்தாலும் போக மாட்டேன்னாரு. அழுகுறாங்க பாருங்க. யாரு? அப்படி யாரும் அழுவலையே. சரி, ரேப்பு கஷ்டானே. காவலா? காவலாளிட்டு தான் சொல்றவா? காவலான்றது மட்டும் இருக்கிற தமிழ் ஜனங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் சொல்லு? உனக்கு தெரியாது, தமிழ் பசங்க எல்லாருக்குமே தெரியும். வானு காவலையா காவலை ரா 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 ரா. எந்த சாமியார்?
கோயம்புத்தூர்காரா? கோயம்புத்தூர்காரா? இப்படி வந்துரு. ஆமா, கோயம்புத்தூர்காரு. அவன் பசங்க வராங்கன்னு சொல்லியிருந்தாங்களே. யாரு? பனியன் போட்டு நிக்கிறப்பல இல்ல அவங்க பனியன் போட்டு அவங்க வந்துட்டாங்க. அடக்கடவுளே, கொஞ்சம் நேற்று என்னமோ உங்ககிட்ட பேசணும். ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தாங்க. நேற்று கூட்டு போனாங்களா ஆஸ்பத்திரிக்கு? அன்னைக்கு வந்தாங்களா பசங்க? அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல வந்து ஆமாமாம்மா, இந்த கோயம்புத்தூர் தாத்தா. ஆமா, அவர் தான் பூசா. அதை தான் கேட்டேன், கோயம்புத்தூர் தாத்தாவான்னு. அதான் நம்ம இன்னேலர் கேட்டார்ல, உங்க பசங்க வரட்டோம்னா உங்க பசங்க வந்து ஆஸ்பத்திரி கூட்டின்னு போயிட்டு வந்த பிறகு வாங்கி தரேன் நம்ம சொன்னோம்ல, அவருதாங்க உங்ககிட்ட பேசினார்ல அவரு. ஆனா முந்தானத்து வந்தாங்களா? முந்தானத்து அவங்க பசங்க வந்தாங்களா? பசங்க வரலைங்க. ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா இங்க இருக்காரு. இல்ல ஐயா, நான் கேட்கறது என்னன்னா, வந்துட்டாங்க இங்க. எடுக்க போறாங்க. சாப்பாடு வந்து வாங்கி தாடி தாத்தா இந்த புலா கோயில்ல இருந்துதான். சாப்பாடு வாங்கிங்க. யாருக்கா சாப்பாடு யார் வாங்குறாங்களோ வாங்கிக்கோங்க. அவங்க சொந்த பந்தம் வந்துக்கிறாங்க. இல்ல, அன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்கிட்ட இன்னேலர் கேட்டாரு. நேத்து கூட நல்லா தான் இருப்பாங்க. நேற்று டீ கல்ல உட்காந்து மாமா சொல்லிட்டு போனேன் மாமா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அன்னைக்கு நேற்றெல்லாம் இங்கே நல்லா தான் இருந்தார். அப்போ இன்னைக்கு வெடிகாலம் 4:30 மணிக்கு போயிடுச்சு. 4 மணிக்கு நானும் அவரு அவர் என்ன பண்ணா உட்கார போனாரு. கரோனா அந்த தாத்தாக்கு 2 பொண்ணுலாம் வந்துக்குது. வந்து இப்போ கோயம்புத்தூரான். இப்போ தூக்கின்னு போய் அதை தேர் இருக்குது. ஐஸ் வார்டில் வச்சுக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல எங்கீங்க இதெல்லாமே நம்ம கேட்க முடியும். தாத்தாக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்போம். அந்த தாத்தா இறந்துட்டாரு, கோயம்புத்தூர்காரு. தாத்தாக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்போம். அந்த தாத்தா இறந்துட்டாரு, கோயம்புத்தூர்காரு. சாப்பாடு வண்டியில இருக்கு, கொடுத்துட்டு வந்துடுறோம். அதனால நாங்க ஒரு 1 மணி நேரத்துல வந்துடுவோம். எவ்வளவு நேரம்? எங்க இங்கதானே இது பண்ண போறீங்க. சரி, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. குழி நோண்டி இருக்கீங்களா? முந்தானத்து வந்தாரு என்கிட்ட. ரொம்ப பசங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன், இன்னேலர் வாங்கி கொடுன்னாரு. நான் என்ன சொன்னேன், தாத்தா பசங்க வந்துட்டாங்கன்னா பசங்க வாங்கி கொடுப்பாங்கன்னா பாரு, கேளு, நான் வாங்கி தரேன் தாத்தான்னு சொன்னேன் முந்தானத்து. அப்புறம் நேத்து வரவே இல்லை, டீ கடை இருந்தாரு. ஆனா முந்தானத்து வந்து கேட்டாரு, எனக்கு மூச்சு விடுறது சிரமமா இருக்குதுன்னு கேட்டாரு. ஆனா அதுவும் சொன்னாரு, பசங்களுக்கு போன் பண்ணிட்டேன், பசங்க வந்து நிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி தாத்தா, பசங்க வந்து நிக்கிறாங்கன்னா பசங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா பாரு, அப்படி இல்ல நாளைக்கு வந்து என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன் தாத்தான்னு சொன்னேன். மறுநாள் வரல அவரு. இல்ல, உங்ககிட்ட சொல்லிட்டேன், வீடியோ இருக்கு என்கிட்ட. நான் இன்னைக்கு போடுவோம் வீடியோ. இன்னைக்கு வீடியோ அவர் பேசின வீடியோ இருக்கு என்கிட்ட. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோல வேணா பாருங்க. கேட்கறாரு, வந்து என்கிட்ட கேட்கறாரு. நான் அப்பயே சொல்றேன், தாத்தா பசங்க வந்தாங்கன்னா அவர் சொன்னாரு, போன் பண்ணிட்டேன்பா, எனக்கு மூச்சு விடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணுலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆனாரு. சரி தாத்தா, பசங்களுக்கு போன் பண்ணியாங்கன்னா வந்து நிற்கிறாங்கன்னாரு. சரி, பசங்க வந்து நிற்கிறாங்க, ஏன்னா நீங்க வந்து இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்தா வந்து நிற்கிறாங்கன்னு சொன்ன பிறகு நம்ம வாங்கி கொடுத்தா அது இதுவாயிடும்ட்டு நான் என்ன பண்ணேன், ஆனா வீடியோ அனுப்புறேன். இன்னைக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அந்த வீடியோல பாருங்க, அவர் கேட்கறது இருக்கும். அப்பயே சொல்றேன் நான் தாத்தா கிட்ட, தாத்தா அவங்க பசங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா பாரு, அப்படி வாங்கி கொடுக்கலாம், நான் நாளைக்கு சொல்லு தாத்தா வாங்கி தரேன்னு சொன்னேன். சரி, நேத்து கிராஸ் பண்ணோம். நேத்து டீ கடையாண்ட உட்காந்துருந்தாரு. என்னன்னு தெரியல, தாத்தா வரல, சரி சாப்பிட்டு இருப்பாரு பொழுது. ஆனா டெய்லி சாப்பாடு வாங்குவார். சொல்லுவார், எங்க இப்போ நடுவில் ஊருக்கு போயிட்டு வந்தோம், வீடியோ 1 டே ஃபுட் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வருவார். ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கொடுத்துலாம் இருக்கும்.
சரி நீங்க இங்கதான் நாடகம் பண்ண போறீங்க? நான் சாப்பாடு வண்டியில் இருக்குது, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான், ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால சார் ஓகே. உங்களுக்கு போன் யாருக்குமே உங்களுக்கு போன் பண்ணலீங்களா அவரு? நேத்து காலையில கூப்பிட்டுருக்கா அப்படிங்க பிள்ளைக்கு இவ கூப்பிட்டுருக்கா பேத்தி சின்ன பேத்தி கூப்பிட்டு ஏனச்சு என்னாச்சுங்கிறதுக்காடி சளி பிடிச்சிரு சாமி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஊசி போட்டு வந்து இவ சொல்லியிருக்கிற வர்றதுன்னா சொல்லச்சு நாங்க வர்றோன்னு இருக்கிறா. இல்ல சாமி காய்ச்சல் எல்லாம் விட்டு போச்சு, சளிலாம் முடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பொழுதோட கூப்பிட்டுருக்காங்க இவியா 3 தடவை கூப்பிட்டு எடுக்கவே இல்லைங்களாமா. இல்ல நேத்து மதியம் பார்த்தா உட்காந்து இருந்தாரு. சரி எப்பயுமே சாப்பாட்டுக்கு வந்துருவாரு, சரி சாப்பிட்டு இருப்பாரு போலகுது அப்படின்னு சொல்லிட்டு போறோம் நாங்க. 3 மணிக்கு ராத்திரியுமே இருந்தாரா? 3 மணிக்கு இங்கேயே படுத்து அப்படிங்களாமா. கடைக்காரர் 3:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து பாத்துருக்காரு. 4 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு வரையில அப்பதான் போயிருக்கு அப்படிங்கிற நம்மகிட்ட தான் சாப்பாடு வாங்குவார். ஆனா முந்தா நேத்து என்கிட்ட கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இதுவாகுது, ஆனா பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டேன் பசங்க வந்துனுக்குறாங்க. இல்ல சொல்லியிருந்தா அப்புறம் வந்துருக்கோம்ல. சரி நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான். நீங்க இங்கதான் நான் ஏன்னா சாப்பாடு நான் எல்லாரும் கொடுத்துட்டு தான் வந்து இது பண்ணேன். யாரையும் தொடல, அப்படியே சாமி தாத்தா மட்டும் தூரமா வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். சாப்பாடு கொடுத்துருந்தோம், இப்போ புதைக்க போறாங்களாம். வேற விதமா சாப்பாடு கொடுத்துட்டு வந்து பார்த்துக்கலாமா அவரை? என்னடா அது? சாப்பிட்டியா தாத்தா? நீ இங்கே உட்காந்து இருப்பாரு, அந்த கோயம்புத்தூர்கார் இறந்துட்டு இருக்கிறாரு. ஆமா நேற்று சாயந்தரம் நல்லா இருந்தாருங்க. எந்த காலத்து ஊருக்கு போச்சுன்னு தெரியல. நேற்று சாயந்தரம் நான் 5:30 மணி 6 மணிக்கு போறேன் காரைக்குடி கடைக்கு டீ குடிக்கலான்ட்டு. அப்ப அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருந்தாரு கல்லு மேல. டீ சாப்பிட போறேன் வாங்க சாமி அப்படின்னா, இல்லை நான் சாப்பிட்டேன் நீ போய் சாப்பிட்டு வான்னாரு. எங்க காலையில் பஸ்ஸில் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னா, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் அப்படின்னாப்ல. என்ன பண்றது? அன்னைக்கு கூட நம்ம எல்லாம் பேசணும்ல, என்ன சொல்லுவாரு, நான் சாப்பாடு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிடல அவரு. எங்க வீட்டு எனக்கு சம்சாரத்துக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படின்னா, எங்க சம்சாரம் எங்கன்னா மேல இருக்கிறாங்க மேல எங்க மேல அப்படி பார்ப்போம். அதான் பசங்க பேசாருங்க. பசங்க கிட்ட போனே பண்ண காணோமாமா தாத்தா, அதான் சொல்றாங்களே. சாப்பாடு வாங்க கொடுத்துரும். ரொம்ப கஷ்டமாகுது. பசங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க, வந்துக்கிறாங்க, எல்லாருமே வந்துருக்காங்களா? அவங்கதான் பசங்க போனே பண்ணலன்றாங்களே. அப்படியா? அவர்கிட்ட போனு அவங்க நம்பர் எல்லாம் ஊட்டுங்க, எல்லாமே தான். அவர் வந்தது இறக்கணும்ன்ற நோக்கம் தான். அன்னைக்கு கூட சொல்றாரு பாரு, போயிட்டா போதும். இது ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னங்க ஒரு 2-3 பௌர்ணமி முன்ன இப்படி கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாரு. போயிட்டு உடம்பு சரியில்லாத இங்க வந்தாப்புல ஒரு 2 பௌர்ணமி எது மாதிரி இல்லை, உடம்பு சரியில்லை அவங்க உங்களுக்கு கூட சொல்லிட்டு இருக்கல. இந்த மாதிரி எனக்கு மாற்றம் வேணுங்க, தொண்டை கட்டிட்டு. அப்பயே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துக்கிறாரு. நேற்று கூட நான் கேட்டேன், நேற்று காலையில பஸ்ஸில் இங்க வந்து இறங்கினாங்க. எங்க சாமி போயிட்டு வந்தீங்கன்னா, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் அப்படின்னாப்புல. சரி சாப்பாடு வேகமா கொடுத்துட்டு வேற பார்த்துடலாம். மனசே கஷ்டமாகுது. இவங்கெல்லாம் நம்ம கூட ரொம்ப நெருக்கமா பழகாம இருந்தாலும் நமக்கு அந்த வழி தெரியாது. முந்தானத்து காலையில பார்த்து சொன்னேன், இப்போ சளி ஓவரா இருக்கு, அதிதி போவான்னு ஆட்டோ பிடிச்சி சாயங்காலம் போறேன்னாரு. முடிகிற நேரம் வந்துட்டாக்க அப்புறம் எதுக்கே போக மாட்டேன். இல்ல என்கிட்ட கடைசியா அந்த முந்தா நேத்து இந்த மூக்கு இது பண்றது கேட்டாரு. அவங்க பசங்க வராங்க. இது இங்க கிரிவல பாதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு தான் வாங்கி கொடுப்பேன் எது வந்தாலும். ஏன்னா உடனே கிடைக்குதுன்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு என்ன பண்ண, தாத்தா அவங்க பசங்க வாங்கி தரலாம், அடுத்த நாள் கேளு தாத்தா. அது இல்லாம அது டாக்டர் சாயங்காலம் அதிதி போறேன்னாரு.
சாயங்காலம் அது ஆட்டோவுக்கு இங்கே 20 ரூபா போகிற ஆட்டோவே போயிடுறேன். நம்ம மனசே ரொம்ப வருத்தமாகுது. செக் பண்ணி தான் வாங்கணும். மடிச்சு ஓ இது செக் பண்ணி தான் வாங்கணுமா? இன்னும் வயசு எல்லாம் பார்த்துட்டு ஓவர் இதாக இருந்தாங்க மூச்சு அடையும். பாயிண்ட் பார்த்து கொடுப்பாங்க. ஓ பாயிண்ட் பார்த்து கொடுப்பாங்களா அது அந்த இன்னேலரு? ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஹார்ட் அடிச்சிருமா? அவரு அந்த இது மட்டும் கேட்டார் நைனா. இந்த வராரு போது பேர், இந்த வண்டி வருது பேர். ஆமா நம்ம சீக்கிரமா சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு மாலை வாங்கி குழி இது பண்றதுக்குள்ள போயிடலாமாம்மா. மனசு வேதனை கீழே மூச்சு தான் அந்த சளி. ஓவர் சிகரெட் இருந்தாரு. பீடி பிடிப்பாரு, பீடி பிடிச்சி சிகரெட்டு முன்னாடி ஓவர். இப்போதான் பீடி சிகரெட்டு ஒரு வளைய 2 பாக்கெட் ஃபுல்லாக இருக்கும். மனசே கஷ்டமாகுது. அந்த இதில் செட்டில் படுத்திருந்தாரு. அது எனக்கு பிடிக்கலன்ட்டு அந்த கொட்டாய் இந்த அம்மா செத்துச்சேன். ஆமா ஆமா அது எனக்கு பிடிக்கல வந்தேன். சரி சரி வாங்கிக்கோங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய நாம நாம பெறுகிற பார்வதி ஒன்று நூறா கீரை குழம்பா கீரை குழம்பு அது கீரை ஐயா மோர் ரெண்டு பார்த்து எத்தனை வேணுங்க? ஒன்று மோர் எத்தனை ஐயா? 2. அது நம்ம கூட யாருன்னா நல்லா பேசி பழகினா அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா. அந்த தாத்தா பேராண்டி என் பேராண்டி பேராண்டின்னோம். போங்கடா நான் வாழ்க்கை இது. ரெண்டு உங்களுக்கு 2. நிச்சயமா ஓம் நமச்சிவாய 2. எத்தனை ஐயா? 2. எங்க மிச்சர் தாத்தா காணோம். சரி சரி 2. என்னாச்சு? மோர் கீழே போட்டாரா? கடவுளே கடவுளே. ஒண்ணா? ரெண்டு
ரெண்டு கூட இருக்கு. இந்த முன்னாடி தானே மாமா சொன்னாங்க? முன்னாடி தான். ஆமா, பொண்ணு கொடுங்க. ஒன்று கீரையா மோரா? கீழே கொடுங்க. ஐயா ஒன்று மோர் கொடு. மோர். சிவா 2 பொரியல இல்லை, பொரியல இல்லை. ஏன் கீழே போட்டீங்க மோரை? எத்தனை வேணும் ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2 கொடு, 2 கொடு. நமச்சிவாய. நந்திசாமி ஓம் நமச்சிவாய. 1 கொடு, 1 கொடு. சாமி நம்பி இந்தாங்க சாப்பிடுங்க. 1 கீரையா மோரா? மோரே கொடு. ஓம் நமச்சிவாய. 2 நிமிஷம் முடியாங்க. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க போயிட்டு வாங்க. ஐயா 2 சாப்பாடு கொடு. 2 சாப்பாடு. பாட்டி வா சாமியாருக்கு கொடுக்கட்டுமா? இந்தா போயிட்டு வா. தண்ணி வச்சுருக்கேன். சரி போயிட்டு வா. வாங்க ஐயா வா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன நைனா, நல்லா இருக்கிறியா? ரொம்ப புண்ணியத்தில் என் புண்ணியத்திலையா? சரி நைனா, சாப்பிடு நைனா. இந்தாங்க பிடிங்க. என்ன ஊர் நீங்க? வெயிலே இல்லைண்ணா கொடை பிடிக்கிறேன். அந்த தாத்தாக்கு வாங்கி போயிடியாக்கா? 2 வேணுமா? சரி, வா. எனக்கு பசியில சாப்பாடு இல்லையா இருக்கு? நான் எழுப்பினா ஒரு குழம்பு, ஒரு மோர், ஒரு பொரியல் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஐயா. வெறும் பாக்ஸ் நான் வெறும் சாப்பாடு யாருக்குன்னா கொடுக்க முடியுமா? எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துக்கிறேன். சரி நான் எடுத்துமே கொடுத்துருவேன். பசியோட இருக்கும் போல இருக்கு. இது புடியா அப்படியே அங்க தாத்தா. ஓ அது இல்லையா, சட்டை. கொடு, அந்த தாத்தாக்கு வாங்கி போட்டுருந்தா. போ. தாத்தா எந்த தாத்தான்னு சொன்னதானே? அவர் எப்பயுமே வாங்கி போற தாத்தா. நேத்தே சாப்பாடு இல்லை உங்களுக்கு, பாவம். ஒன்று குத்துரு. இந்தாக்கா போயிட்டு வா. உனக்கு தெரியுமா? 1 குத்துரு. இன்னும் யாருக்கா? அங்க ஒரு சாமி செத்துட்டாரு, நம்மகிட்ட சாப்பாடு வாங்குற சாமி. அவர் அடக்கம் பண்றதுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி வேகமா சாப்பாடு கொடுத்துட்டு இப்ப கடைசியா போய் ஒரு முகத்தை பார்க்கலான்ட்டு தான் வேகமா கொடுத்துருக்கேன் நான், யார்கிட்டயும் பேசுறதுக்கு இல்லாம. சரி போய் வா. வா நைனா வா. இங்கே இருங்க, அப்படியே இருங்க ஐயா, அப்படியே இருங்க. ஒரே ட்ரெயில் எல்லாத்தையும் போடு. நானே இங்கே வச்சுருக்கேன். அப்படியே வரிசையா நில்லுங்க. நீ கொடுத்துன்னு இருந்தா நான் போயிட்டு இது மாலை வாங்கினேன், டைம் ஆகி போச்சு. ஒரு கேஸ் எடுத்து அப்படியே லைனா நில்லுங்க. இல்லம்மா அதோ கொஞ்சம் கடைக்கு போறேன். தண்ணி ஒரு கேஸ் எடுத்து மாட்ட விடு. கொடுக்கட்டும். அப்பா ஏன்னா டைம் ஆகிடுமாம்மா. இந்த இது முடிச்சுட்டு இங்கே எவ்வளோ பேர் வராங்களோ கொடுத்துட்டோம்.
மாரிமுத்து அவங்க அம்மா இது. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி. ஓம் நமச்சிவாய. தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அன்னதானம் தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அண்ணாமலையார் வேண்டிங்க. நம சிவாய நமக. அன்னதானம் தர சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நினைச்ச காரியம் கை கூடணும், அண்ணாமலையாரோட இருக்கணும். அண்ணாமலையார் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நம சிவாய நமக. வாங்க இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. அண்ணாமலை தரோகரா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. அண்ணாமலை தரோகரா. வர இருங்க. அந்த ஆண்டிகேப் ஒரு செட்டு தரேன். அவருக்கு ஒன்று எடுத்து போய் குத்துரு. அது உக்காந்து இல்லை வயல குத்துற எடுத்து போய் குத்துரு. நீ வாங்கிக்கலாம். பையில போட்டுக்க. நீ பையில போட்டு எடுத்துட்டு போன. இந்தாங்க. அதுக்குதான் அது அந்த ஒரு செட்டு போதுமா? சரி வா, இன்னொன்று கொடுத்து வா. வெஸ்ட் வா. அவருக்கு அவரு குத்துருதா? வாங்க போய் வாங்க, பொறுமையா போ. அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம வாழணும். நமச்சிவாய நமக. மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. தராங்க. அவங்க நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், செல்வம் செழிப்போடு இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். நமச்சிவாய நமக. வாங்க ஐயா. தயிர் சாதம் கொடுத்துட்டா, வெள்ளை சாதம் கொடுத்தா? இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்க 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 தாத்தா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. இந்தாண்ணே. நம சிவாய நமக. இந்தாண்ணே. நம சிவாய நமக. வாங்க. ஐயா 1 2 இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்க. நம சிவாய நமக. வாங்க. கமலஹாசன். நம சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. வாங்க வாங்க வாங்க. ஆமா, ஆட்டோ வந்தால் மட்டும்தான் வருவேன். கார் வந்தால் எங்கள் மாமாவை தான் வருவார். இந்தாங்க. நம சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்க 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 ஐயா. வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. அண்ணாமலை கரோகரா. நம சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. நம சிவாய நமக. வாங்க.
அண்ணாமலைக்கு அரோகரா. நம சிவாய நமக. வாங்க. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க. இந்தாங்க. நம சிவாய நமக. வா தாத்தா. அம்மா நேரம் மழை குத்த, இப்போ வெயில். கொஞ்சம் கூலிங் ஆகுது. நம சிவாய நமக. நம சிவாய நமக. எடப்பாடி நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஆமா ஆமா. நம சிவாய நமக. பார்த்து வாங்க. வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. பார்த்து வாங்க. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்க. இந்தாங்க ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க ஐயா. ஒயிட்டு மட்டும் கொடுத்துட்டுங்களா? இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்கிக்கோங்க ஐயா. வாங்கிக்கோங்க ஐயா. வாங்க வாங்க. என்ன பயில்வான்? என்ன முறையாரு பயில்வான்? ஒரு மயில் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீ ஒண்ணு நீயா? ஆமா. நான் எவ்வளோ வராயா? சரி ஒன்று நம்ம அது கொடுப்பா. சரி சாட்டியே பார்த்துக்கலாம். நானா இருக்கும்போது ரெண்டு ஒன்று கொடுக்குறல்ல, அவன் கொடுக்காமையா போறேன்? எதுவோ உன்னை ஏமாத்திட்டா போறேன். தூங்கி இந்த உனக்கு குத்துட்டு போவேன். எங்க நானே பொருள் விட்டுக்கிட்டு அவன் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன். அவன் மாத்திரை போட்டு நம்ம சிவாய நமக. அவனை பொறுத்து தெரியல. அப்ப நான் வந்துட மாட்டேன். இந்த பையன் வந்திருப்பான். ஊருக்காக்குதா இல்லையா? இந்த பாக்குற இருங்க. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. கூட இல்லைன்னா இல்லைன்னு நம்ம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. அங்கே வெட்டிட்டு வந்துக்கிற போடுவாங்க. வசூல் பண்ணி எத்தனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டா? என்னது? நான் போறதில்ல சாமி. ஆட நீயா? இங்கேதான் அந்த கறி இதேதான் சத்தியமே இல்லை. நம்ம சிவாய நமக. தாத்தா. நம்ம சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. வாங்க ஐயா. வாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. சாப்பிடுங்க. சொல்லுப்பா. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஐயா உன்னை வாங்கி கொடுன்னு கேட்டாரா? டைரக்ட் சாமி. தயிர் சாதம் கொடுத்தா வெள்ளை சாதம் கொடுத்தா?
இல்லை ரெண்டும் கொடுக்கட்டுமா? இந்தாங்க. நம்ம சிவாய நமக்கு. வாங்க இளமாறன், வாங்க சாமி. நல்லா இருக்கிற சாமி. ஒரு விசேஷமும் இல்லை சாமி. சாப்பாடு கொடுத்துட்டு போக சொன்னாங்க, சரி கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். மன்னன் கோழி கண்ணன் காதல் ஒரு பாட்டு பாடுறாங்க. அது முழுசாதான் பாடுங்களா? ரெண்டு வாட்டி பாட்டு ஓடுது. பார்த்துக்க போய் சாப்பிடுங்க, போங்க சாப்பிட்டு படுங்க. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. எல்லா ஏரியாவும் காலையில் மழை. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. வாங்க வாங்க ஐயா வாங்க. யாருக்குப்பா? நம்ம சிவாய நமக. சாமி அவர் கொடுத்துட்டு வந்துடும். கொடுத்துட்டு வந்துடுங்க வாங்க. அதை போயிடாரு, எத்தனை போயிடாரு. இருந்தாங்க நம்ம சிவாய நமக. பார்த்துனா பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்து கொடுக்க வந்துட்டு. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. வாங்க. நம்ம சிவாய நமக. போக ஏமுலண்ணா. நம்ம சிவாய நமக. கரெக்டுங்களா? சாப்பிடுங்க. நம்ம சிவாய நமக. வாங்க ஐயா வாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. இதை பிடிங்க. வாங்க. அதை தப்பு கிடையாது. அதான் கேட்டு எது வேணுமோ ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ணா வெள்ளை சாதம் கொடுத்துட்டுமா ஐயா? உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? ஒன்று கொடுங்க. தயிர் சாதம், காரக்குழம்பு, தயிர் சாதம். அது வெள்ளை சாதம் நைட்டு சாப்பிட்றதுக்கு செட் ஆகாது. இது நைட் வச்சு ஒன்று போட்டு வாங்க வாங்க. வாங்க ஐயா. குழம்பு கார குழம்பு. அது எங்கிறான்? நம்ம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. 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 வாங்க ஐயா. நீங்க ஏன் தான் நின்று இதா இருக்கணும். இந்தாடா. வெந்தயக்காரங்க வந்தா சாப்பிடுங்க.
வாங்க 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 அதோ வரேன். எங்க இவரு இன்னொரு ஐயா ஆடைக்கானா யாரு? கேமராமேன். இதோ வரேன் பின்னாடி. அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. அதோ பாருங்க இன்னொரு கேமராமேன். அவரு லீவ் இன்னைக்கு. இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. தாத்தா ஒண்ணா ரெண்டா? பின்னாடி நிக்கிறது தான் ஒண்ணு கேட்பாரு. நம்ம சிவாய நமக்கு. இந்தா வேணா உனக்கு. அதான் கேட்டேன். நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. வாங்க. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. வாங்க வாங்க வாங்க. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. தண்ணி வாங்க மாட்டேன். தயிர் சாதம் கேட்குறது இந்தாண்ணே. இந்தா வாங்க தாத்தா. ஒண்ணுண்ணா ரெண்டா? நம்ம சிவாய நமக்கு. தண்ணி குடிக்கிட்டா? தண்ணி வேண்டாம். இந்தாங்க. நம்ம சிவாய நமக்கு. இந்தாங்க போலாம். இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக்கு. 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 வா தாத்தா. வாங்கிட்டீங்களா? இந்தாங்க 2 ஊறக்காய், 2 குழம்பு பாயிட்டு, 2 வெள்ளை சாப்பாடு. வரட்டுங்களா? சாப்பிடுங்க. ஒன்னே நல்லா சாப்பிட முடியல. தப்பு கிடையாது ஐயா. இந்தாங்க. நம்ம சிவாய நம்ம 2 குத்துறேன். நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. நம்ம சிவாய நமக்கு. வாங்க ஐயா. இருக்குது. நம்ம சிவாய நமக்கு.
இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நமக. எத்தனை நேரம் ஊட்ட முடியும் கொடுக்குறாங்க. நம்ம சிவாய நமக. பசி கேட்டா தரம் போறாங்க. நம்ம சிவாய நமக. இந்தாயம்மா போய் சாப்பிடு போ. நம்ம சிவாய நமக. 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 வாங்க. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. நம்ம சிவாய நமக. வாங்க. தாத்தா நம்ம சிவாய நமக. வாங்க. வெள்ள சாந்தா வெள்ள சாந்தா. நம்ம சிவாய நமக. ஒன்னா ரெண்டா இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நமக. வாங்க சாப்பிடுங்க. நம்ம சிவாய நமக. 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 என்னடா இந்தாம்மா அம்மா கிட்ட குத்துரும்பாரு. வாங்க. இந்தா வாங்க. இந்தாம்மா போய் சாப்பிடலாம். நம்ம சிவாய நமக.
சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா. நீந்திடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா. உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. என்னை அழித்தோர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சலா. ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலா. ஓவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதென்றார் அருணாச்சலா. காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. புத்திரமுத்தருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா. ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ
செய்தேன் அருணாச்சலா